கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோபு 5:9. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Job 5:9. He performs miracles that cannot be counted. அன்பான சகோதர சகோதரிகளே, 75 வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஒரு குழந்தையை தருவேன் என்கிறார். ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தார். பிறகு 90 வயது சாராளுக்கும் 100 வயது ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு பிறக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு திருமணம் முடிந்து 20 வருடங்கள் காத்திருந்து ஜெபித்து இரட்டை பிள்ளைகளை பெறுகிறார். பிறகு யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெரும் கிருபையை பெறுகிறார். யாக்கோபின் மகனான யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அந்நிய தேசத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார். இவை அனைத்தும் அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா? மோசே என்ற மகனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவன் எகிப்திலே ஒருவனை கொலை செய்து போட்டான். கொலைக்காரனான மோசேயை கர்த்தர் மீதியான் தேசத்திற்கு அழைத்து சென்று 40 வருடங்கள் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்க வைத்து பயிற்றுவித்து மீண்டுமாய் எகிப்திற்கு வந்து இஸ்ரவேலின் தலைவனாக அவனை உயர்த்துகிறார். மோசேக்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத யோசுவாவை, ஜெப வீரனான யோசுவாவை இஸ்ரவேலின் தலைவராக உயர்த்தி 31 ராஜாக்களுடன் போரிட்டு ஜெயிக்க வைக்கிறார். ஜெயிக்கப்பட்ட பட்டணங்கள் யோசுவாவினால் 12 கோத்திரங்களுக்கும் பிரித்து அளிக்கப்பட்டது. இவை அனைத்தும் அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா? உங்களுடைய என்னுடைய வாழ்வில் கர்த்தர் இந்த வருடம் அதிசயத்தின் மேல் அதிசயத்தை செய்ய போகிறார். நாம் எண்ண முடியாத அளவுக்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். வசனத்தை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வண்டியில் சென்ற 2 பணக்கார தொழிலதிபர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டதை நினைத்து வேதனைப்படுகிறோம். தேவனே, பணக்காரர்களுக்கு தேவையான பாதுகாப்பை எங்கள் நாட்டிலே நீ தர வேண்டுமாய் பாரத்துடன் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொல்லப்பட்ட 2 பணக்கார மக்களை நினைக்கிறோம். அவள் குடும்பத்தை ஆறுதல் படுத்தும். அந்த குடும்பத்தின் மக்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடி தேவனை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும். கொலை செய்த மக்கள் கண்டுபிடிக்கப்படவும் தண்டிக்கப்படவும் கிருபை செய்தருளும். எங்கள் நாட்டின் பணக்கார மக்களை காப்பாற்றி அருளும். உம்முடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமன், ஆமன்.